தற்போதைய அண்மை செய்தி. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரத்தில் அபிராமபுரம் மகளிர் காவல் நிலைய எழுத்தர் மருத பாண்டியனின் பெயர் சேர்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரனை சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஞானசேகரனுடைய பின்னணி குறித்தும் அதே போல இதில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் அடிப்படையிலும் விசாரணை என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய இந்த வழக்கின் முதல் தகவல் அறிக்கை வெளியானதில் பல்வேறு சர்ச்சைகள் வெளியானது. அது மட்டுமல்லாமல் இந்த முதல் தகவல் அறிக்கை வெளியானது குறித்து தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருந்ததாக கூறப்பட்டிருந்தது. அது தொடர்பாகவும் சிறப்பு புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை என்பது மேற்கொண்டு வருகிறார்கள். அபிராமபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய எழுத்தராக இருக்கக்கூடிய மருதுபாண்டியிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. இந்த விசாரணைக்கு பிறகு மருதுபாண்டி அந்த முதல் தகவல் அறிக்கையில், அதாவது எஃப்ஐஆர் வெளியானது தொடர்பான முதல் தகவல் அறிக்கையில் மருதுபாண்டியுடைய பெயரும் சேர்க்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.